ஐக்கிய நாடுகள் சபையின் 31வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை தொடர்பிலான விடயங்கள் ஆங்காங்கே மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக 18 மாத கால அவகாசத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெருமன்றம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இலங்கையினுடைய மனித உரிமைகள் மேம்பாடு எப்படி இருக்கின்றது, இலங்கையிலே நடைமுறைப்படுத்த கூறப்பட்ட 18 மாத கால அவகாசத்துக்கான அறிக்கையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது, புலம்பெயர்ந்த மண்ணில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழர் விவகாரம் எப்படி முனைப்பு பெற்றிருக்கின்றது அல்லது மௌனமாகிவிட்டதா, இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட ஐயப்பாடுகளுடனான வினாக்களுக்கு பதிலளிப்பதற்காக நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய ஊடகத்துறை மற்றும் மக்கள் வெகுசன தொடர்பு துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் சுதன்ராஜ் அவர்களை இணைத்திருக்கின்றோம் லங்காசிரியின் 24. வணக்கம் சுதன்ராஜ். வணக்கம் லங்காசிரி உறவுகளே. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 31வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்றது. பலரும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர். அந்த வகையில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மனித உரிமைகள் தொடர்பில் தற்பொழுது எப்படி இருக்கின்றது? ஈழத்தமிழ் மக்களுடைய நீதிக்கான பயணத்திலே ஜெனிவா ஐநா மனித உரிமை சபை ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் ஜெனிவாவை நோக்கி இலங்கை தீவை மையப்படுத்திய அனைவரது கவனத்தை ஈர்ந்திருந்த நிலையிலே கடந்த ஆண்டு செப்டம்பர் ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் பல்வேறுபட்ட கூட்டு நாடுகளுடன் மேலும் ஸ்ரீலங்காவை முனைந்ததாக அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் அந்த கால தீர்மானத்தை பொறுத்த மட்டிலே அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 18 மாத காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இந்த 18 மாத காலம் என்பது ஒரு நீண்ட காலமாக இருக்கின்றது. சர்வதேச பொறுத்த மட்டிலே 18 காலம் என்பது அவர்களுக்கு சிறிய காலமாக இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த 18 மாத காலம் என்பது ஸ்ரீலங்கா தன் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்களை மற்றும் சர்வதேசத்தினால் இருக்கப்பட்ட அந்த அழுத்தங்களிலிருந்து அழுத்தங்களை குறைப்பதற்கும் இந்த பொறுப்புக்கூறலிலிருந்து தன்னை விடுவித்து ஒரு நல்லிணக்கம் என்ற பெயரிலே தன்னை நிலைப்படுத்துவதற்கான முயற்சியாகத்தான் இருக்கின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்சனூடாக கிடைத்த இந்த இராணுவ வெற்றியை ஸ்ரீலங்காவினுடைய புதிய ஆட்சியாளர் மைத்திரி அவர்கள் ஒரு அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கும் இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நல்லாட்சி என்கின்றதனை அங்கு ஒரு பிரதானமான ஒரு விடயமாக இலங்கை அரசு காட்ட முனைவதாக. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புலம்பெயர்ந்த தேசத்திலே நேரடியாகவே உங்களிடம் கேட்கின்றோம். புலம்பெயர்ந்த தேசத்திலே நீங்கள் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஓரணியில் நின்றீர்கள். இன்று உங்களுக்குள் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்த பலர் உங்களை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இன்று மைத்திரியின் ஆட்சி நல்லாட்சியிலே அங்கு சில வேலை திட்டங்கள் முன்னெடுப்பதற்காக சில அமைப்புகள் இலங்கை அரசுடன் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படியான சூழ்நிலையில் உங்களுடைய நிலைப்பாடு, உங்கள் சார்ந்த ஒரு சில அமைப்புகள் உங்களுடைய நிற்பவர்களுடைய நிலைப்பாடும் 2 துருவங்களாக தெரிகின்றது அல்லவா? இது சர்வதேச சக்திகளுடைய ஒரு நாடகத்தின் ஒரு அங்கமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று பலம் என்பது இன்றைக்கு சர்வதேச சக்திகளின் கையில் தான் பலம் இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய பலம் என்பது இன்றைக்கு உலகம் நீதிக்கான கோரெல்லாம் எங்களுடைய பலமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல மஹிந்த ராஜபக்சவை முன்னிலைப்படுத்தி நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் போராடவில்லை. அதாவது ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கா அரசு அந்த ஸ்டேட் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் மஹிந்த ராஜபக்ச முள்ளிவாய்க்கால் விவகாரத்தில் ஒரு முதன்மையானவராக இருந்தவர் என்ற அடிப்படையில் தான் அது முதன்மையாக கொண்டு வரப்பட்டது. அப்படி என்று சொன்னால் புதிய அரசு வந்ததன் பிற்பாடு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் பிளவுபட்டு விட்டதா? பிளவென்பதை விட நீங்கள் 2 வகையாக பார்க்க வேண்டும். இந்த எல்லா தமிழ் அமைப்புகளும் அரசியல் தீர்வு என்ற உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்ற அந்த அடிப்படை கொள்கை நிலைப்பாட்டிலே எல்லோருக்கும் அந்த நிலைப்பாடு தெளிவாக இருப்பார்கள். ஆனால் அதனை அடைவதற்கான அந்த மார்க்கத்தில் தான் இப்பொழுது ஒரு சில முரண்பாடுகள் இருப்பதை விட அவர்கள் தங்களுடைய அறிவுக்கட்டிய வகையில் பாதைகளை வகுத்துக் கொள்கின்றார்கள். அதே போன்று இந்த நீதிக்கான பொறுமுறை என்பது, அதாவது நாங்கள் சொல்கின்ற நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு நடப்பது இனப்படுகொலை. எங்களுக்கான அந்த இனப்படுகொலை நிறுவுவதன் ஊடாகத்தான் அதற்கான பரிகார நீதியாகத்தான் அரசியல் தீர்வை பெற முடியும் என்ற அந்த ப்ரோசஸில் நாங்கள் போகிறோம். ஆனால் ஒரு சில புலம்பெயர் நாடுகள் இருக்கிற ஒரு சில அமைப்புகள் என்ன சொல்லும் சொன்னால்
இப்ப மஹிந்த ராஜபக்ச என்ற ஆட்சியாளர்கள் இறக்கப்பட்ட நேரிலே புதிய அரசாங்கத்தோடு இணைந்து போய் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என்பதை அம்பலப்படுத்துவதனூடாக ஸ்ரீலங்காவை அந்த ப்ரோசஸ்ல போறார்கள். அப்ப பிரச்சனை வந்து அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தை ஒவ்வொரு ப்ரோசஸ். அப்படி என்று சொன்னால் உங்களிடமிருந்து அதாவது தற்பொழுது இலங்கை அரசோடு கைகோத்திருக்கக்கூடியவர்களுடைய அல்லது இலங்கை அரசிலே சில முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றவர்களுடைய பயணம் சரியானது. அதாவது இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இலங்கை தீவிலே ஈழத்தமிழ் மக்களுக்கு நடந்த என்ற விடயத்தில் அநீதிக்கு பொறுப்பு கூறல் என்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அந்த பொறுப்பு கூறல் ஊடாகத்தான் ஒரு பரிகார நீதியாக ஒரு அரசியல் தீர்வை எடுக்க விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நீங்கள் கேட்கின்ற புலம்பெயர் அமைப்புகள் என்ற விடயத்தில் வந்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டியது இந்த குறிப்பிட்ட அமைப்புகளிடம். நிச்சயமாக, அதாவது நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த அமைப்புகளோடு வேலை செய்தவர், அந்த அமைப்புகளோடு நாடு கடந்த அரசாங்கம் ஒரு நல்ல அடிப்படையிலே உறவிலே இருந்தது. அதன் அடிப்படையில் நீங்கள் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அவர்கள் உங்களிடம் உள் வருகின்ற போது அதனை வழிமொழிகின்றீர்கள், வெளியேறுகின்ற போது உங்களுக்கு தெரியாது என்கின்றீர்கள். இப்படியான கேள்விகளுக்கான பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கின்றது. இதுக்கான தெளிவான பதில் உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்திலே அமெரிக்கா கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு பல்வேறுபட்ட தமிழ் அமைப்புகள் எல்லாருமே வந்து ஆதரவாக இருந்தார்கள். அது மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம். ஆனால் இன்று அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பது ஸ்ரீலங்காவுக்கு சார்பாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் அமெரிக்காவினுடைய இன்று நிலைப்பாட்டை ஆதரிப்பவர்கள் அல்ல. அதுபோலத்தான் அந்த நேரத்தில் வந்து ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்ற விடயத்தில் எல்லோரும் ஒற்றை புள்ளியில் சந்தித்திருந்தோம். இன்று ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு இதை நல்லாட்சி என்ற மாயைக்குள் பல்வேறுபட்ட அமைப்புகள் தடமாறி இருக்கின்றன. ஆனால் உண்மையாகவே இந்த மக்கள், அதாவது ஸ்ரீலங்கா தன்னுடைய நலன்களுக்கும் இந்த சர்வதேச சக்திகள் தங்களுடைய நலன்களுக்கும் தங்களுடைய அஜெண்டாக்கு பொருத்தமாக இருக்கின்ற சில அமைப்புகளை கூட எடுத்துக்கொண்டு அவர்களை தமிழ் டயஸ்போரா புலம்பெயர் அமைப்புகளாக அங்கீகரித்து அடையாளப்படுத்துகின்றது. இது வந்து உண்மையாக தமிழ் மக்கள் வந்து நீதிக்காக போராடுகின்ற இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் போன்ற அமைப்புகளை நிராகரிக்கின்ற ஒரு செயற்பாட்டில் இருக்கின்றது. உண்மையாகவே இந்த அமைப்புகள் புலம்பெயர் தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்றார்கள் என்று இவர்கள் சொல்வதாக இருந்தால் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். அதாவது வந்து பூட்டிய அறைக்குள் ஸ்ரீலங்காவினுடைய மங்கள சபல வீரவுடன் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரருடன் பேசிவிட்டு பூட்டிய அறைக்குள் மங்கள சமரவீரருடன் பேசுகின்றீர்கள் என்கிறீர்கள். அதாவது பல மக்கள் என்றும் குழப்பத்தோடு இருப்பார்கள். நீங்கள் அமைப்புகள் சார்ந்து பேசுகின்ற போது அவர் இவர் XYZ என்று குறிப்பிடுகின்றனர். யார் மங்கள சமரவீரரோடு பேசினார்? எந்த அமைப்பு பேசியது? இதுல ஒன்று மொழிப்பு மறைப்பதற்குள்ளே ஸ்ரீலங்காவினுடைய நான் சொல்லவில்லை, ஸ்ரீலங்காவினுடைய வெளிவிவகார அமைச்சு கூறியிருக்கின்றது. உலக தமிழர் பேரவையை இணைந்து வர சொல்லுகின்றார்கள். அதே போன்று சிங்கப்பூரில் இடம்பெற்ற மாநாடுகளிலும் கூட செயற்பாடுகளிலே GST ETF போன்ற அமைப்புகள் எல்லாம் இணைந்து பங்காற்றிருக்கின்றன. அதே போன்று இதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐநா மனித உரிமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு அது தொடர்பான கூட்டாக எல்லோரும் நின்று சந்தித்ததும் இருக்கின்றது. ஆகையால் வந்து கூட்டாக யாரோடு சந்தித்தார்கள்? அதாவது மங்கள சமரவீரோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சென்ற வருடம் தீர்மானம் வெளியிட்ட பின்னர் மங்கள சமரவீரோடு சந்தித்தார்கள் அல்லது யாரோடு அந்த அமைப்புகள் சந்தித்தார்கள்? அதாவது வந்து அந்த தீர்மானம் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை கூறுவதனூடாக அந்த கூட்டுவதனூடாக அந்த தீர்மானத்தை அவர்கள் எந்த மேசையில் எந்த தட்டில் வைத்து பார்க்க வேண்டும். இங்கே வந்து இந்த அமைப்புகள் வந்து புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய காலமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஸ்ரீலங்காவினுடைய ஊடக அமைச்சர் மங்கள சமரவீர சொல்லியிருக்கின்றார் வந்து தாங்கள் புலம்பெயர் அமைப்புகளோடு பேசி இருக்கின்றோம், அந்த அமைப்புகளோடு ஒரு மாநாட்டை நடத்த போகின்றோம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிடிச்சோம் என்று சொன்னார். இந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு உண்மையை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய காலம் வந்திருக்கின்றது. உண்மையை சொல்லாவிட்டால் மக்கள் இவர்கள் அந்நியப்பட்டு போவார்கள் என்பதுதான் தெளிவாக இருக்கின்றது. லங்காஸ்ரீ 24 இணைந்து கொண்டு தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள், இலங்கை அரசுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவுகள், இதற்கு மேலாக எதிர்வரும் காலங்களில் புலம்பெயர் மக்கள் எப்படியான முடிவுகளை எடுக்க வேண்டும், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளிடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அதனது வலுவிழந்த தன்மை, இவைகள் தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.